கப்புடு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கோதுமையை பரிந்துரைக்கும் மருத்துவர்கள் ஏன் மைதாவை சாப்பிட சொல்கிறதில்ல அப்படிங்கிறது. கோதுமைக்கும் மைதாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டுமே ஒரே சோர்ஸ் தான். கோதுமை தான் கோதுமையாகவும் கோதுமை மாவாகவும் அரைக்கப்பட்டு வருகிறது. மைதா மாவு கொஞ்சம் ப்ராசஸ்டு ஃபுட். அது என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நீங்கள் அந்த கைக்குத்தல் அரிசிக்கும் சாதாரண பாலிஷ் ரைஸுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோதுமையை சுத்தப்படுத்தி தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த உமி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த கோர், அந்த கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை மாத்திரம்தான் அதை வெளியில் கொண்டு வராங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் இந்த கோதுமையினுடைய சுற்றுப்புறம் போயிடுது. உள்ளே இருக்கிற அந்த பருப்பு மாத்திரம்தான் வருது. அது அந்த கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி மற்றெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வெள்ளையாக மென்மையாக. ஆனால் அந்த மைதா மாவுனால் சில அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஃபார் பேக்கரி, அந்த பேக்கரி ஐட்டம்லாம் பண்ணுறதுக்கு அந்த மைதா மாவு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் அதை பயன்படுத்துகிறாங்க. அதுவே ஒரு முக்கியமான உணவாக, அதாவது பிரின்சிபல் மீலாக மைதா பேஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றது நமக்கு நல்லதில்லை. ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி கம்மி, அப்புறம் ஃபைபர் கிடையாது, அந்த தோலில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் கிடைக்காது. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னா, இந்த சொலையை விட்டுட்டு கொட்டையை சாப்பிட்ற கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட. அதனால் மைதா மாவுனாலேயே தயாரிக்க முடிஞ்ச சில பொருள்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெட்டு அல்லது இந்த பிஸ்கட்ஸு, சில பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், இதெல்லாம் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடலாம், தப்பு இல்லை. பட் பிரின்சிபல் உணவாக, அன்றாட உணவில் மைதா மாவு ஒரு முழு இடத்தையோ முக்கியமான இடத்தையோ எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டால் நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. சுவைக்காக இப்போ பரோட்டாலாம் ரொம்ப பாப்புலர் ஃபுட்டு, நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடியது. என்றைக்கோ ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு 2 நாள் அது மாதிரி சாப்பிட்றதுனால தவறில்லை. ஆனால் தினந்தோறும் சாப்பிடுவதற்கு கோதுமையா மைதாவான்னு கேட்டால் கோதுமை தான் நல்லது. இதுதான் என்னோடய அறிவுரை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.